வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற ஸ்வீட் சுயம். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் கார சுயம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பச்சரிசி 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், வெல்லம் 200 கிராம், திருவிய தேங்காய் 1 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 2-3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த செட்டிநாடு இனிப்பு சுயம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சரிசி உளுத்தம்பருப்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டோன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணி அரைக்கிறோம். அதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பு சில பேர் கம்மியாக போடுவாங்க. உளுத்தம்பருப்பு நான் சொன்ன கொண்டு போடுங்க. அதாவது 1 கப்பு பச்சை அரிசினா இன்னொரு கப்பு அளவுக்கு கரெக்டாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், உங்களுக்கு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன், கரெக்டான ரேஷியோவில். அதாவது 200 கிராம் கடலைப்பருப்புனா வெல்லம் 200 கிராம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. குக்கரில் வேக வைக்கும் போது தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு கப்பில் போடுங்க. அந்த கப்புலேருந்து கரெக்டாக 3/4 கப்பு அப்படி இல்லை 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியமான ஃப்ளேமில் 3 விசில் அப்படி இல்லை 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இந்த கடலைப்பருப்பு அப்படியே முழுசாக இருக்கும். ஆனால் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா வெந்து வரணும். மசிஞ்சு தண்ணி மாதிரி போகக்கூடாது, அப்படி போனால் டெக்ஸ்சர் கொடுக்காது. இதுக்கப்புறம் இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். வேக வச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு வெல்லம். இந்த வெல்லமும் பருப்பும் ஒரே அளவாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். இதே வெல்லம், சில வெல்லம் நல்லா இருக்காது குவாலிட்டி, அதாவது மண் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி வெல்லம், அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், சிறிதளவு உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. அந்த வெல்லமும் கரைஞ்சி வரும். அந்த வெல்லம் கரைஞ்சி வர டைமில் கெட்டி ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வெல்லம் நல்லா இறுகி வரும். அதே டைமில் இந்த தேங்காயும் போட்டுருங்க. பச்சை தேங்காய், திருவண்ண தேங்காய் கொஞ்சம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், கடைசியாக கொஞ்சம் போடுவோம். அதனால் இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுருங்க. போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கி வச்சிங்கன்னா என்ன பண்ணால் உங்களுக்கு கெட்டியாக வராது, அதாவது பால் மாதிரி பிடிக்க வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நல்லா குக் பண்ணு சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கா. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 10-12 இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே சூடு ஆறட்டும் சொல்லி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டில் வந்துருக்கணும். இது அப்படியே சூடோட நம்மளுக்கு பால் மாதிரி பிடிக்க முடியாது. அதனால் இதை அப்படியே இன்னும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க, சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த உளுத்தம்பருப்பு, இந்த பச்சரிசியை நல்லா ஊறி இருக்குது, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பு, இந்த பச்சரிசியும் அரைக்க போகிறோம். இது எப்படி அரைக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்லி மாவு அரைப்பீங்களே அந்த பக்குவத்தில் இருக்கணும். தண்ணியை அரைச்சிடக்கூடாது, அதே டைம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. எப்படி நீங்கள் இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணுறேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கிறோம். அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அரைச்சி முடிச்ச பிறகு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட குறை இருக்கக்கூடாது. குறை அரைச்சா அந்த பேட்டோட ஸ்மூத்னஸ் கிடைக்காது. அதனால தான் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கணும்னு சொல்கிறேன். இன்கேஸ்
நீங்கள் மாவு அரைச்சி முடிச்ச பிறகு கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பக்குவம் இல்லாமல் ரொம்ப கம்மியான அளவுக்கு உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஏன் கேட்டால் இனிப்பு யூஸ் பண்ணுற இடத்துல உப்போட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாவுக்கு லைட்டாக உப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக வந்திருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு வெல்லம் நல்லா சூடு ஆறியிருக்கா, இந்த இடத்துல இதை அப்படியே எடுத்து ரவுண்டாக பால் மாதிரி பிடிக்க போகிறோம். இந்த உருண்டையை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிக்கணும் அவசியம் இல்லை, மெதுவாக நீங்கள் பிடிங்க. அப்போ தான் கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தி நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா என்ன ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும். அதனால் அழுத்தம் இல்லாமல் உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர், அதாவது அந்த உளுத்தம்பருப்பு பச்சரிசி இருக்குல்ல, இந்த பவுலை அப்படி போட்டு 2 விரலை எடுத்துக்கணும். அதாவது பெரிய விரலும் அது பக்கத்தில் உள்ள இருக்க விரலும் அப்படியே நீங்கள் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் 3 விரல் 4 விரலும் டிப் பண்ணி எடுப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த பவுலில் நம்மளோட கை விரலோட அச்சு அப்படியே இருக்கும். அதனால் கரெக்டாக 2 விரலும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வெல்லம் உடஞ்சி வெளியே வராது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த பேட்டர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதே டைமில் ரொம்ப பைப்பிங் ஆட் வேண்டாம். எண்ணெய் சூடான பிறகு எல்லா உருண்டையும் போட்ட பிறகு கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான செட்டிநாடு இனிப்பு சுயம் ரெடி. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் கார சுயம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சை அரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, திருவிய தேங்காய் 3 பத்தை, வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார சுயத்துக்கு பச்சை அரிசி உளுத்தம்பருப்பு 2த்தையும் ஒன்றா போட்டு ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டினா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க போகிறோம். அதே டைமில் உளுத்தம்பருப்பு சில பேர் கம்மியாக போடுவாங்க. நான் எதுக்காக உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருக்கேன்னா காரணம் இருக்குது. இந்த கார சுயம் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக மெதுன்னு வரதுக்கு உளுத்தம்பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு உளுத்தம்பருப்பு கம்மியாக போணுச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக கம்மியாக போடலாம், ஒன்றும் தவறுதில்லை. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு போடலாம். நான் போட்டிருக்கிறது 2மே ஈக்குவல் குவான்டிட்டி. இப்போது இந்த அரிசியை உளுத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு டேரெக்டாக இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இட்லி மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அதுக்கு பிறகு தண்ணி. இன்கேஸ் அந்த பேட்டர் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பேட்டரோட டெக்ஸ்சர், அதாவது உங்கள் 4 விரல் எடுத்திங்கன்னா அப்படியே மாவு இறங்கணும். இதுக்கு பிறகு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த எண்ணெயில் சூடான பிறகு கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை, வெங்காயம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போதும், அப்படின்னா 2 பச்சை மிளகாய் நீங்கள் போடலாம். அதே மாதிரி வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக வேண்டாம். பெருங்காயம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போது இதெல்லாம் வதக்கி முடித்த பிறகு அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கா, இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாவில் போடுறோம்.
போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, திருவி வச்சுருக்க தேங்காய், இதெல்லாம் போட்ட பிறகு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகவும், வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்று தவிர எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு எண்ணெய் கடாய் சூடாக இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை எடுத்து அப்படியே அழகாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கார சுயம் ரெடி. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கார சுயம் எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சட்னியோ இல்லை வேறு என்ன கறியோடு தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும்.